Hi everyone, welcome to Easy Combat. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 5 arithmetic progressions exercise 5.2. So இப்போ 6 problem solve பண்ணலாம். Check whether minus 150 is a term of the AP. So 11, 8, 5, 6 கொடுத்தோம் நமக்கு தெரிஞ்சிச்சு இது AP தான்ட்டு. ஆனா நம்ம எத்தனாவது நம்பர்ல அந்த term ஓகேவா எத்தனாவது term வந்து minus 150ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்? ஸோ அப்போ n வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இதுல இருந்து என்ன தெரியும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு a வேல்யூ வேணும், d வேல்யூ வேணும், அப்புறம் an வேல்யூ வேணும். சோ ஃபர்ஸ்ட் d கண்டுபிடிச்சிக்கலாம். dன்றது என்ன செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 8 minus 11 equal to -3. a ஓடது 11. an என்ன -150. கரெக்ட்? அப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். போடும்போது 11 plus n minus 1 into -3 is equal to -150. இந்த பிளஸ்ல ஒரு சைட் போனா -11. சோ அகைன் என்ன பண்றோம் அடுத்து -3 வச்சு இதை வந்து டிவைட் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா டெசிமல்ல வந்துருது. தட் இஸ் ஃபிராக்ஷன்ல இருக்கும். சோ அப்படின்னா அப்ப என்னோட வேல்யூ ஒரு இன்டிஜர் தட் இஸ் இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது, இந்த ஃபிராக்ஷன்ல எல்லாம் இருந்திருக்க கூடாது. இல்லாம இருந்தாதான் அது ஒரு டேர்ம் எடுக்க முடியும். ரைட்? சோ இது வந்து டெசிமல் வேல்யூல இருக்கனால the given number is not a term of AP 11852 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே? இப்போ 7th sum பார்க்கலாம். ரைட். So find the 31st term of an AP. 31st term நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? whose 11th term is 38 and 16th term is 73. So நம்மளுக்கு வந்து 11th term ஓட வேல்யூவும் 16th term ஓட வேல்யூ தெரியும். அதை வச்சு நம்ம மத்த வேல்யூஸை கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் an ஃபார்முலால போட்டோம்னா நம்மளுக்கு 31st term கிடைக்கும். ஓகே? So first formula நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. கரெக்டா? சோ இப்போ என்ன பண்ணுவோம் 11th term 38 அப்படின்னா ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும்போது 38 தான் an வேல்யூ, a 11 ஓடதுல. ஓகேவா? a plus 11 minus 1 n என்ன 11th termல n வேல்யூ வந்து 11. So 11 minus 1 into d equal to 38. So a plus 10d is equal to 38. Equation number 1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி 16th termல என்ன பண்ணும் a plus 15d அவ்வளவுதான் is equal to 73 னு தெரிஞ்சிச்சு. So இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகுது a கேன்சல் ஆயிடும். ரைட்? அப்போ d ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? அந்த 5d is equal to 35 போடுவோம் d ஓட வேல்யூ 7 அப்படின்னு கிடைக்குது. ரைட்? சோ இப்போ d வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணல. ஈக்குவேஷன் 1ல போட்டோம்னா a is equal to 38 minus 70 is equal to -32. ஓகே? சோ -32 அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? a வேல்யூ தெரியும், d வேல்யூ தெரியும். n வேல்யூ தான் 31st நம்பர்னு சொல்லிருக்காங்கல்ல. 31st டேர்ம்ன்றதுனால n வேல்யூ 31 தெரியும். அப்ப a 31 is equal to a plus 31 minus 1 into t is equal to -32 தான் நம்மளுக்கு a வேல்யூ plus 30 into 7. சோ அப்படி போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 178. சோ 31st டேர்ம் கொடுத்த AP க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 178. ஓகே? ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Thank you everyone.